Hello, my dear friends. Welcome back to English Easy Learn. Today, in this video, what are we going to learn? Usually, when we get angry or somebody gets angry, we use only certain words. Are you stupid? Are you mad? Have you gone idiot? So, these kind of certain words we have idiot, stupid, mad, fool, these words. Do we have other than that any other words? Can we use for scolding somebody? No, it is only for the learning purpose. Knowing new sentences, vocabulary, it is a curious to know, not for scolding somebody. That is not my ambition or aim to give you how to scold somebody. So now let us see what are those. I have around 10 sentences to share with you. So if you use this, you can scold somebody very happily. Let us see one by one. Here are some of the sentences. She is a Gabby. She is a Gabby அப்படின்னா அவள் வெட்டிக்கதை பேசுபவள். அவள் ஒரு வெட்டிக்கதை பேசுபவள். She is a Gabby அப்படின்னா வெட்டிக்கதை பேசுறவ அப்படின்னு அர்த்தம். இப்போ he is a crook. He is a crook அப்படின்னா அவன் சரியான ஏமாற்று பேரொழிப்பா. ஈஸியா ஏமாத்துருவான். பி கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறது he is a crook அப்படின்னு பயன்படுத்தலாம். Don't be a numbskull. Don't be a numbskull அப்படின்னா என்னடா எவ்வளவு பேசினாலும் புரிஞ்சுக்காத மரமண்ட மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றோம்ல, மரமண்ட மாதிரி பேசாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி நம்ஸ்கல் அப்படின்னு சொல்றதுதான் மரமண்ட மாதிரி பேசாத அப்படின்னு சொல்றது. இப்ப எதுக்காவது கூப்பிட்டோம்னா சிலர் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டாங்க, அப்படியே நடுங்கி போய் நிற்பாங்க. ஹீ இஸ் சிக்கன் ஹார்ட்டட். ஹீ இஸ் சிக்கன் ஹார்ட்டட். அவன் ஒரு தொடநடுங்கி. என்னடா தொடநடுங்கி பையனா இருக்கு, பாம்பை பார்த்து இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்றோம்ல, அவன் ஒரு தொடநடுங்கி. ஹீ இஸ் சிக்கன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒருத்தனுக்கு வேலையே இல்லை, வேலை இல்லைன்னா ஜாபுக்கு போறது மட்டும் இல்லை, ஒரு சும்மா சும்மா வெட்டியா தெரியறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு வெட்டி பையன். ஹீ இஸ் அ ஜாப்லெஸ் மேன். ஹீ இஸ் எ ஜாப்லெஸ் மேன். ஒரு கூறுகட்டவ போல பேசுறாப்பா அப்படிங்கிறதுக்கு ஷீ இஸ் ஸ்பீக்கிங் சென்ஸ்லெஸ். ஷீ இஸ் ஸ்பீக்கிங் சென்ஸ்லெஸ். கூறு அப்படின்னா நம்ம அறிவுன்னு சொல்லுவோம். அறிவு கட்டுத்தனமா பேசுறது, அறிவு கட்டு போய் பேசுற, அறிவு கட்டுத்தனமா பேசுற அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஷீ இஸ் ஸ்பீக்கிங் சென்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், மடத்தனமா பேசாத, மடையன் மாதிரி பேசாத. டோன்ட் பி எ கூஃப். மடத்தனமா பேசாத. டோன்ட் பி எ கூஃப். ஹி ஸ்பீக்ஸ் கூஃப் அப்படின்னா மடத்தனமா பேசுறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஷீ இஸ் எ பெல்லிகோஸ். ஷீ இஸ் எ பெல்லிகோஸ் அப்படின்னா அவள் ஒரு சண்டைக்காரி அப்படின்னு. எப்ப எதை பேசினாலும் எப்படா கேட்ச் பண்ணி சண்டை போடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க சில. அவங்களுக்கு தான் வந்து ஷீ இஸ் எ பெல்லிகோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் அ மேச்சோ மேன். வாட் இஸ் திஸ் மேச்சோ? அவன் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமா இருப்பான். அவன் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமான ஆளு. ஹீ இஸ் எ மேச்சோ மேன் அப்படிங்கிறத வாட்ட சாட்டமா கரட முரடான ஒரு ஆள்ரா அப்படிங்கிறது தான் ஹீ இஸ் எ மேச்சோ மேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப முக்கியமா அவசியமான தேவை, அவன் ஒரு உதவாக்கரை. சூரியவம்சத்தில் சொல்லுவாங்கல்ல, அவன் ஒரு உதவாக்கரை. ஹீ இஸ் எ வேஸ்ட்ரெல். ஹீ இஸ் எ வேஸ்ட்ரெல் அப்படின்னா அவன் ஒரு உதவாக்கரை அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் எ வேஸ்ட்ரெல். யா டியர் ஃப்ரெண்ட்ஸ், we have learned today different 10 sentences which you might not have used. Maybe one or two you might have used, but many sentences I hope you might have learned. If you are listening these sentences first time, please comment it so that it will help me to put the another video. Thank you friends. Thank you for watching.